ஹாய், வெல்கம் டு kainaatu. நான் உங்கள் புகழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இன் ஜாவா லாங்குவேஜ். ஜாவா லாங்குவேஜில் ஹலோ வேர்ல்டுன்ற ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அது எழுதும் போதும் அதுக்குள்ள சில சின்டாக்ஸஸ், சில கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். அது என்னன்றதும் தெளிவாக அந்த பேசிக்ஸ், அந்த ஃபண்டமெண்டல்ஸை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் புகழ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Come on, let's get into the video. ஏற்கனவே ஜாவா என்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த லாங்குவேஜ் ஊப்ஸ்ன்ற கான்செப்டை சப்போர்ட் பண்ணும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ அதனால கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாமே வரும். இதை பற்றி தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ அது எப்படி ஆரம்பிக்க போகிறோன்னா, முதல் எடுத்தோன்னா ஒரு கீவேர்ட் வச்சு தான் ஆரம்பிக்க போகிறோம். அந்த ப்ரோக்ராமை கிளாஸ் எல்லாமே லோவர் கேஸ் தான். அதுக்கு ஒரு பெயர், என்ன பெயர் கொடுக்குறேன்னா மை ஃபர்ஸ்ட். ரைட்டா? ஃப்ளவர் பேக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்ன்றது கீவேர்ட், மை ஃபர்ஸ்ட்ன்றது இந்த கிளாஸுக்கான பெயர், கிளாஸ் நேம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் main bracket குள்ள string array a r. ரைட்டா? ஸோ இப்படி எழுதியிருக்கேன். இதில் இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்னன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் தான், ஜாவாவோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த அடிப்படைகள் தெரியாமலே என்ன பண்ணக்கூடாது, அப்படியே சும்மா ஏதோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட்னு போடணும், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட்னு போடணும் எழுதிட்டு போயிடக்கூடாது. ஸோ முதல் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நான் இதை என்னன்னு சொல்லுவேன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். சரியா? இதை என்னன்னு சொல்லுவேன்னா ஆக்சஸ் மாடிஃபையர். சரியா? இது ரிட்டர்ன் டைப், இது ஃபங்க்ஷன், இது ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் என்னன்னு தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொன்னேன், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொன்னேன், பப்ளிக்ன்றது. ஆக்சுவலாக என்னன்னா, ஏற்கனவே இதை என்னுடைய முதல் எபிசோட்ல சொல்லியிருந்தேன், ஜேவிஎம்னு ஒரு கான்செப்ட், ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஸோ இந்த பப்ளிக்ன்றது என்னத்தை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் மெத்தட், இதான் இந்த மெயின் மெத்தட். இந்த மெத்தடை கால் ஜேவிஎம் கால் பண்ணிக்கிறதுக்கு பப்ளிக் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வேணாலும் ஜேவிஎம் அதை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். ஸோ பப்ளிக் ஆக்சசிபிள் ஃப்ரம் எனிவேர், எங்கேருந்து வேணாலும் இந்த பப்ளிக் இந்த மெயின்ன்ற மெத்தட் என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் என்னது பப்ளிக்னு கொடுத்துருக்கோம். ரெண்டாவது ஸ்டாட்டிக்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மாடிஃபையர்னு சொன்னேன். அதுக்கு ஆக்சுவலாக என்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு பர்டிகுலர் கிளாஸ் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கி தான் ஆக்சஸ் பண்ண முடியும், ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் ஸ்டாட்டிக்னு பண்ணிட்டோம்னா அந்த பர்டிகுலர் மெத்தடை என்ன தேவையில்லைன்னா ஆப்ஜெக்ட் தேவையில்லை, ஆப்ஜெக்ட் இல்லாமலே இந்த பர்டிகுலர் மெத்தடை என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். அதனால தான் என்ன பேரு ஸ்டாட்டிக். இன்னொரு வாட்டி சொல்றேன், ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மெத்தட், அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணணும், அந்த மெத்தடை போய் கையாளணும், எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பாக என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. ஆனால் ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா இந்த பர்டிகுலர் மெத்தடை ஆக்சஸ் பண்றதுக்கோ யூஸ் பண்றதுக்கோ என்ன தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தேவையில்லை. அதனால தான் என்னன்னு கொடுக்குறோம், ஸ்டாட்டிக். அடுத்தது வாய்டுன்றது ஜேவிஎம்ல இருந்து எந்த வேல்யூ வெளியில வரப்போகுது. வாய்டுனா எம்டின்னு அர்த்தம். ஜேவிஎம்ல இருந்து என்ன வரப்போறது இல்லை, நல் வேல்யூ தான் வரப்போகுது. எந்த வேல்யூ என்ன ஆக போறது இல்லை, வெளியில வரப்போறது இல்லை. அடுத்து மெயின்ன்றது இதுதான் மெயின் ஃபங்க்ஷன் அல்லது மெயின் மெத்தட். என்னன்னு சொல்லுவோம், மெயின் மெத்தட். இந்த மெயின் மெத்தட் தான் ஜேவிஎம் கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண. இந்த மெயின் மெத்தட் தான் தேடும். அதாவது ஜேவிஎம் தேடும் எக்ஸிகியூஷன் டைம்ல இந்த மெயின் மெத்தட் எங்க இருக்குன்னு, இந்த மெயின் மெத்தட்ல இருந்தா எக்ஸிகியூஷனே ஸ்டார்ட் ஆகும். இதுக்குள்ள இருக்கிறது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ். இதுக்குள்ள சிங்கிள் பேராமீட்டர் தான் கொடுத்துருக்கோம். என்ன பேராமீட்டர், ஆர்குமெண்ட். என்ன பேராமீட்டர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அரே. ஸ்ட்ரிங் அரே தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிக்ன்றது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அதாவது ஜேவிஎம் இந்த பர்டிகுலர் மெத்தடை எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான அதிகாரத்தை இந்த பப்ளிக்ன்ற ஒரு கீவேர்டு கொடுக்குது. அடுத்தது ஸ்டாட்டிக்ன்றது இந்த பர்டிகுலர் மெத்தடை கால் பண்றதுக்கு என்ன தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தேவையில்லை, அதனால ஸ்டாட்டிக்னு கொடுக்குறோம். வாய்டுன்றது இந்த மெத்தடை கால் பண்ணாலும் உள்ள இருந்து எதுவும் ரிட்டர்ன் ஆக போறது இல்லை, நோ வேல்யூ வில் பி ரிட்டர்ன் பிகாஸ் இட் இஸ் எம்டி. வாய்ட், அதனால தான் வாய்ட்.
அடுத்தது மெயின்ன்றது இதான் இந்த மெயின் மெத்தடோட பேர், அது மெயின். இது எல்லாமே ஸ்மால்ல தான் இருக்கும் பாத்துக்கோங்க. எஸ்ன்ற அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க எஸ் மட்டும் தான் என்ன இருக்கும், கேப்ஸ்ல இருக்கும். இது ஒரு அரே, உள்ளுக்குள்ள பாஸ் பண்ற ஆர்குமெண்ட் அல்லது பாராமீட்டர் அல்லது அரே. தட்ஸ் இட். இப்போ இது முடிஞ்சிருச்சு. கடைசியாக இதுக்குள்ள என்ன பண்ண போறோம், சாரி, System.out.println hello world. ஸோ இந்த பிரேசஸ் என்ன பண்ணுறேன், முடிக்கிறேன். அதே மாதிரி இந்த பிரேசஸ் என்ன பண்ணுறேன், முடிக்கிறேன். மை ப்ரோக்ராம் இஸ் ஓவர். இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்னு ஏதோ ஒரு கீவேர்டு இருக்குது, அந்த எஸ் மட்டும் கேப்ஸாக இருக்குது. அவுட்னு ஒரு கீவேர்டு இருக்குது, பிரிண்டல்னு ஒரு கீவேர்டு இருக்குது. இது என்னன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதா, இது கிளாஸ், இது என்னது, இது கிளாஸ், இது ஆப்ஜெக்ட், இது மெத்தட், இது வந்து பாராமீட்டர். சிம்பிளா சொல்றதுனா இப்படி ஞாபகம் வச்சுங்க. இது வந்து கிளாஸ், இது ஆப்ஜெக்ட், இது மெத்தட், மெத்தடோட பெயர், உள்ளுக்குள்ள பாராமீட்டர். ஸோ இதை வந்து இன்னும் ஒரு, அதாவது ஒரு கொஞ்சம் படிச்சவங்களுக்கு விளக்குற மாதிரி சொல்றதா இருந்தா இதை இதே வந்து இப்படி சொல்றேன். இது சிஸ்டம், சரியா, ரைட். இதுல வந்து அவுட்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இதை யூஸ் பண்றது பிரிண்ட் ஸ்ட்ரீம்ல யூஸ் ஆகும், பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸ்ல. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா என்னென்ன கிளாஸ்லாம் இருக்குன்ட்டு, println என்ற மெத்தட், ஐ மீன் என்னென்ன மெத்தட்ஸ்னா println, print, write. இது மூணுத்தையும் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது System.out.println, System.out.print, System.out.write. இதுகளுக்கு வித்தியாசம் என்னன்னு தெரியணும். யூஸ்வலா வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், println யூஸ் பண்ணுவோம், print யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சரி, இதுக்கு பிரிண்ட்டுக்கும் printlnக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணணும், 1 2 3 4 5ன்னு. ஸோ பிரிண்ட் எல்என் கொடுத்துருந்தேன்னா 1 பிரிண்ட் ஆகி முடிச்சு அடுத்த வேல்யூ பிரிண்ட் ஆகும்போதும் கீழே அடுத்த லைனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் 2. அடுத்த வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போதும் அடுத்த லைனுக்கு வந்துடும், அடுத்த வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது அடுத்த லைனுக்கு வந்துடும், அடுத்த வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது என்ன வரும், அடுத்த லைனுக்கு வந்துடும். இதுதான் பிரிண்ட் லைன். அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் பாராமீட்டர், ஒரு பர்டிகுலர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் டு தி நெக்ஸ்ட் லைன். இதே இந்த பிரிண்ட் லைனுக்கு பதிலா பிரிண்ட்னு கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 1 பிரிண்ட் ஆயிடும், அடுத்த லைனுக்கு போகாது, அங்கேயே தான் கர்சர் மூவ்மெண்ட் அப்படியே தான், எங்கேயும் நகராது. 2 இங்கேயே பிரிண்ட் ஆகும், 3 இங்கேயே பிரிண்ட் ஆகும், 4 இங்கேயே பிரிண்ட் ஆகும், 5 இங்கேயே பிரிண்ட் ஆகும். இதுதான் பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்என். அதாவது பிரிண்ட் அலாங் வித் நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் லைனோட சேர்த்து வரது பிரிண்ட் எல்என். நெக்ஸ்ட் லைனுக்கு போகாம கர்சர் அங்கேயே நிக்கிறது பிரிண்ட். ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிண்ட் எல்என் வந்து கண்டிப்பாக உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும், இல்லாம இருந்தாலும் ஒர்க் ஆகும். அதாவது வந்து இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், println இப்படி யூஸ் பண்ணலாம். ஒரு நியூ லைன் ஒன்று, அதாவது எம்டி லைன் ஒன்று பிரிண்ட் ஆகும். ஆனா பிரிண்ட்ன்றத இப்படி யூஸ் பண்ண முடியாது. உள்ளுக்குள்ள கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா ஒரு பாராமீட்டர் அல்லது ஒரு ஆர்குமெண்ட் கம்பல்சரியா இருக்கணும் பிரிண்ட்டுக்குள்ள, வெறும் பிரிண்ட்டுக்குள்ள. பிரிண்ட் எல்என்குள்ள என்ன தேவையில்லைன்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஆர்குமெண்ட் இருந்தாலும் எடுத்துக்கும், ஆர்குமெண்ட் இல்லைன்னாலும் எடுத்துக்கும். இதுதான் வித்தியாசம், ரெண்டுக்குள்ள வித்தியாசம். பிரிண்ட் எல்என்னா பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும், பிரிண்ட்னு கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போக அப்படியே பிரிண்ட் ஆகும். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முதல் ப்ரோக்ராம் முடிச்சாச்சு. நம்ம முதல் ப்ரோக்ராம் என்ன பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. இந்த ப்ரோக்ராம் முடிச்ச உடனே நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது எப்படி சேவ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த நேம்ல தான் சேவ் பண்ணணும். இந்த நேம்ல தான் என்ன சேவ் பண்ணணும், அதே கேப்ஸ் ஃபர்ஸ்ட் டாட் என்னன்னு சேவ் பண்ணணும், ஜாவான்னு சேவ் பண்ணணும். அதாவது மெயின் கிளாஸ், மெயின் கிளாஸ் என்னன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆர்குமெண்ட் இருக்கிறது தான் மெயின் கிளாஸ். அந்த கிளாஸோட பெயர் அதுலதான் என்ன பண்ணணும், ஃபைலோட பேரும் இருக்கணும். ஜாவா ஃபைலோட பேர் கம்பல்சரியா மெயின் கிளாஸ் என்ன பேர்ல வச்சிருக்கோமோ அதே பேர்ல தான் இருக்கணும். இதை கம்பைல் பண்ணலாம், அடுத்து அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். தட்ஸ் இட். இதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இப்போ ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்றீங்க ஜாவா சி மை ஃபர்ஸ்ட் டாட் ஜாவா, அடுத்தது ஜாவா ஃபைல் நேம். தட்ஸ் இட். இது கம்பைலேஷன் ஜாவா சின்றது, இது எக்ஸிகியூஷன். முடிச்சிங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அவுட்புட்ல வந்துடும். இதுதான் என்னுடைய
முதல் ப்ரோக்ராம், அதாவது ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம். எதை யூஸ் பண்ணி பண்றோம்? ஜாவா யூஸ் பண்ணி பண்றோம். இட் இஸ் சோ சிம்பிள். இதுக்குள்ள இருக்க விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் போர்டில் நடத்தினேன். இது அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல நம்ம ஜாவா பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்னா அதனுடைய எக்ஸிகியூஷன் அவுட்புட் எப்படி வருது, எக்ஸிகியூஷன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எடிட்டர்ல அதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா இது கிளாஸ் கீவேர்ட், கிளாஸுக்குள்ள பெயர், அடுத்து ஃப்ளவர் பிராக்கெட் ஓப்பன் ஆகுது, பேசஸ். பப்ளிக்ன்றது உங்களுக்கு தெரியும், ஏன்னா வந்து இட் கேன் பி ஆக்சசிபிள் ஃப்ரம் எனிவேர் பை தி ஜேவிஎம். ஸ்டாட்டிக்ன்றது வந்து இந்த பர்டிகுலர் மெத்தடை யூஸ் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால தான் ஸ்டாட்டிக். வாய்டுன்றது ரிட்டர்ன்ஸ் நத்திங், எம்டி. மெயின்ன்றது மெயின் மெத்தடோட பெயர். இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பேராமீட்டர் அல்லது ஆர்குமெண்ட், அதுக்குள்ள ஒரே ஒரு ஸ்ட்ரிங் அரே தான் கொடுத்துருக்கோம் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த அளவுக்கு. அடுத்தது சிஸ்டம்ன்றது கிளாஸ், அவுட்ன்றது ஆப்ஜெக்ட். இது என்னன்னு சொல்லுவோம்? மெத்தட். எப்பவுமே வந்து ஒரு கிளாஸ் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கி அந்த மெத்தடை கால் பண்ணணும், அதனால இந்த கிளாஸ்ல வச்சு இந்த ஆப்ஜெக்ட் உருவாக்கி இந்த மெத்தடை கால் பண்ணிருந்தேன். பிளஸ் இந்த println, பிரிண்ட் அல்லது ரைட்னு 3 மெத்தட் என்ன பண்ணலாம் அவுட் டாட் வச்சு நம்ம கால் பண்ண முடியும். இதுதான் இன்றைய எபிசோட்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னொரு சூப்பர் கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். until then bye from புகழ்.